மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது, அது வந்து அதாவது எப்படி இப்ப பசங்களுக்கு அட்டையில இருக்கும் அதை வந்து எப்படி போட்டோவோட மாத்துறது, இல்ல நமக்கும் அட்டையில இருக்கும் அது எப்படி போட்டோவோட மாத்துறதுங்கிறது தான். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இதுக்கு வந்து வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா TNEGA இதாங்க உங்க வெப்சைட். இந்த TNEGA ஃபர்ஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல 2 இருக்கும், துறை உள்நிலை ஒன்று இருக்கும், பயனாளர் உள்நிலை ஒன்று இருக்கும். நீங்க வந்து சிட்டிசன் லாகின்ல தான் போகணும். நாங்க வந்து இசேவை வச்சிருக்கனால எங்களுக்கு துறை உள்நிலையில போயிருவோம். சிட்டிசன் லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதும் கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப துறை உள்நிலையில செலக்ட் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து சிட்டிசன் லாகின்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், இதே மாதிரி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. அது எப்படி கிரியேட் பண்றாங்க தனி வீடியோ போட்டிருக்கேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி லாகின் ஆயிரும் மக்களே. இந்த மாதிரி லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்க கையில வந்து வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான டாக்குமெண்ட். அது என்ன டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ண போற குழந்தைக்கு வந்து அட்டையில இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அது அந்த குழந்தையோட அப்பாவுடைய ஆதார் கார்டு, அந்த குழந்தையோட ஆதார் கார்டு, இது கண்டிப்பா அப்பாவுடைய ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இப்போ குழந்தைக்கு வந்து ஜாதி சர்டிஃபிகேட் இல்லைங்கிற பட்சத்துல அப்பாவுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் பிளஸ் அவரோட டிசியும் சேர்ந்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுக்கும் இல்லை குழந்தைக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அம்மாவுடைய ஜாதி சர்டிஃபிகேட் அம்மாவுடைய டிசி அதை வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கும் இல்லை அப்பாவுக்கும் இல்லை குழந்தைக்கும் இல்லை அப்படின்னா அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது அந்த குழந்தைக்கு சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதி சர்டிஃபிகேட் அவங்களோட டிசியை வச்சுட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய ரேஷன் கார்டு, அப்புறம் இந்த குழந்தையோட ஆதார் கார்டு, இந்த குழந்தையோட அப்பாவுடைய ஆதார் கார்டு, இந்த குழந்தையோட ரேஷன் கார்டு, இந்த குழந்தையோட போட்டோ, இது எல்லாத்தையும் வச்சியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இதுல எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை யாருக்கிட்டுமே இல்லைங்கிற பட்சத்துல நீங்க உங்க வீடியோ அவங்கள போய் பார்த்து இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான வழிமுறை சொல்லுவாங்க. அதை வச்சு அப்ளை பண்ணும். பேசிக் இதுதான் டாக்குமெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ 50 கேபிக்கு கீழேயும் மீதி இருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் 200 கேபிக்கு உள்ளேயும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கும், இல்ல மேல கூட ஒரு சில பேருக்கு இருக்கும், ஸ்டார்டிங்லயே இருக்கும், சில பேருக்கு கீழே இருக்கும். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ள போங்க. உள்ள போனோம்னா இது மாதிரி வரிசையா இருக்கும். இதுல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இங்க கீழே ப்ரொசீட் இருக்கும், அதை கொடுங்க. ஏற்கனவே நீங்க கேன் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் வந்து இல்லைன்னா ரெஜிஸ்டர் கேன் நம்பர் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அது தனி வீடியோவை போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து கேன் நம்பர் இருக்குன்னா கேன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை கேன் நம்பர் நான் டைப் பண்ணி கேன் நம்பர் எடுத்துட்டேன், பட் அது இப்போ எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் நம்பரை போட்டு கூட உள்ள போய்க்கலாம். இது வந்து ஏற்கனவே உங்க கேன் நம்பர் இருந்தால் தான் ஆதார் நம்பர் போட்டு உள்ள போக முடியும். கேன் நம்பர் இல்லைன்னா கம்பல்சரி நீங்க உங்க ஆதார் நம்பரை வச்சு கேன் நம்பர் கிரியேட் பண்ணாதான் இது உள்ள போகும். கேன் நம்பர் இருந்தால் டேரக்டா கேன் நம்பரை போட்டு இங்க சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ கீழே உங்களோட டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவொடனே இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க ஒரு ரவுண்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும் மக்களே. இப்போ இதுல கீழே வந்துருங்க. மேலே எல்லாமே உங்க கேன் நம்பர்ல இருந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ டைரக்டா கீழே வந்துருங்க. கீழே வந்து இப்போ ஃபாதர் கம்யூனிட்டி, மதர் கம்யூனிட்டி, ஃபாதர் கேஸ்ட், மதர் கேஸ்ட் பார்த்தீங்களா. இதுல அப்பா வந்து பிசி, அம்மா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ வேற வேற கேஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதுல அப்பா வந்து பிசியில வந்து அதிகவாரம்னு வச்சுக்கோங்க. இப்ப அம்மா வந்து இதுல வந்து ஆகாசான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ வந்து குழந்தைக்கு எந்த சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க. இப்போ வந்து 2 பேருமே பிசி அதிகவார்னா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இங்க வந்து பிசி அதிகவார்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேற வேறையா இருந்துன்னா இப்ப பாருங்க அப்பா வந்து வேற கேஸ்ட், அம்மா வேற கேஸ்ட். ஸோ பிசி எம்பிசி 2 இருக்கு. இதுல எது வேணும்? இப்ப அப்பாது வேணும்னா அப்பாவை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்ல அம்மாது வேணும்னா அம்மாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு இங்க வாங்க. இப்ப இங்க அம்மாவை செலக்ட் பண்ணி எம்பிசி செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க அம்மாவோட ஜாதி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவோட பிசி செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து அப்பாவோட அதிகவார் காட்டும். இல்ல 2 பேருமே ஒரே கேஸ்ட் தான், பிசி அதிகவார் தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு பிசி தான் காட்டும், இங்க அதே மாதிரி ஒரே ஒரு கேஸ்ட் தான் காட்டும். அவ்வளவுதாங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜாதி வந்து செலக்ட் ஆயிடுங்க. இப்ப அடுத்து வந்து கீழே வந்து எஸ் நோன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து ஏற்கனவே ஆன்லைன்ல சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கேட்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ப்ராப்பரா விஓ ஆர்ஐ தாசில்தார் அவங்க மூலியமா போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க மக்களே. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த உடனே இங்க டவுன்லோட் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். அதை மறக்காம ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க அந்த பேப்பர் தனியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோ அது மாதிரி நிறைய வரும். இப்போ இது நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த இதில் செலக்ட் பண்ண இப்போ வந்து சர்வர் ப்ராப்ளம் இருக்கனால உங்களுக்கு வரல. இதில் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் மக்களே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபோட்டோ வேணா ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இங்கே டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருங்க வரேன். இப்போ இதில் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி லிஸ்ட் ஃபுல்லாக வரும். இப்போ சர்வர் ப்ராப்ளம்னால உங்களுக்கு வராமல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பண்ணுங்க அதை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த இடத்துல 1 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்து ஃபோட்டோ ஏதாவது ஒரு வெப்சைட்ல வச்சிருப்பீங்களா அந்த இடத்துல போய் அதை போய் நீங்க என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த செலக்ட்ங்கிற இடத்துல ஃபோட்டோக்கு கீழே இப்போ சர்வர் ப்ராப்ளம்னால இங்க வரல, இல்லாட்டி இங்க வரும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நேரம் 2ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்து உங்களோட ஆதார் கார்டை வச்சிருங்க. அதுக்கப்புறம் 3வதா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு கேட்டிருப்பாங்க. ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த இதுல அது ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 3ன்னு டைப் பண்ணி குழந்தையோட அட்டை இருந்துன்னா அதை வச்சிருங்க. அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் அதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணி அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாது இல்ல அம்மாது வைக்க போறேன்னா அம்மாது வைங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டோ வந்துட்டு தான் ஒரு தடவை செலக்ட் பண்ற மாதிரி வரும். மற்றபடி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நீங்க 2-3 தடவை செலக்ட் பண்ணி தனித்தனியா ஒருத்தவங்களோட டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கடைசியா இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று வரும். அதுல வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சைன் பண்ணி, அதாவது அப்ளிகேட்டோட அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அதை நீங்க வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ மட்டும் தான் 50 கேபிக்குள்ள இருக்கணும். மீதி எல்லாமே 200 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அதே மாதிரி போட்டோ மட்டும் நீங்க ஒரே தடவை செலக்ட் பண்ணி ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்க ஆதார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நீங்க 2-3 தடவை பண்ணலாம். ஏன்னா இப்ப அப்பா தனியா ஆதார் அப்லோட் பண்ணுவீங்க, பையனுக்கு தனியா ஆதார் அப்லோட் பண்ணுவீங்களா? ஸோ ஒரு தடவை நீங்க யார் அப்லோட் பண்ணீங்களோ ஆதார்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்பர் வந்து 2ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஆதார் செலக்ட் பண்ணி 2ன்னு கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணும்போது 3ன்னு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு தடவை அப்பாது வைக்கிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணும்போது 3ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்துட்டு இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்மிட்னு கேட்கும், மேக் பேமெண்ட்னு ஒன்று கேட்கும். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். நீங்க என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த பேமெண்ட்டை பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும். 60 ரூபான்னு போட்டு ஒரு ரெசிப்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு அதுல வந்து TN-520-260 ஒரு சில நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். அந்த நம்பரை வந்து நீங்க வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர். அதை வச்சுக்கிட்டு அதை ஆன்லைன்ல போயிட்டு மறுபடியும் எப்படி வந்து அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல தனியா போடுறேன். அதுல பார்த்து தெரிஞ்சுக்குங்க மக்களே. இது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட ப்ரொசீஜர். அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு டீடைல்ஸும் நாங்க வந்து கொடுக்கறதுக்கு தான் இருக்கோம். ஸோ எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரா மாதிரி செட் பண்ணிக்கிங்க மக்களே. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேற்கொண்டு இது மாதிரி நிறைய வீடியோக்களை உங்களுக்கு அப்லோட் பண்ணது நாங்கள் ரெடியா இருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. நான் ஒரு கமெண்ட்டுக்குமே கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மக்களே. நன்றி.